வீட்டின் கழிப்பறையில் ஒளிந்து கொண்டிருந்த 3 அடி உருவம். கழிப்பறையில் சென்று பார்த்து கொண்டிருந்த பெண்ணுக்கு காத்திருந்த ஷாக். பதறி அடித்து ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர். ஈரோட்டில் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநரா இருக்காரு செல்வம். இவரு நசீனூர் பகுதியில் வசிச்சுட்டு இருக்காரு. இவரோட மனைவி வீட்டோட கழிவறைய பயன்படுத்த போகும்போது பாம்பு ஒண்ணு பதுங்கி இருந்திருக்கு. இது தெரிய வந்த உடனே அங்கிருந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வெளியில வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா அக்கம் பக்கத்தினரை கூப்பிட்டுருக்காங்க. அவங்களும் ஓடி வந்து பார்க்கும்போது அது நாகப்பாம்பு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதிர்ச்சி அடைஞ்ச அந்த பகுதி மக்கள் உடனடியா பாம்பு பிடி வீரரான யுவராஜுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்திருக்காரு யுவராஜ். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேல போராடி கழிவறையில பதுங்கி இருந்த 3 அடி நீளம் இருக்கிற கோதுமை நாகப்பாம்பை பத்திரமா பிடிச்ச வனத்துறையினர் உதவியோட அடர்ந்த வனப்பகுதிகளை விட்டுருக்காங்க. 3 அடி நீளம் இருக்கிற கோதுமை நாகப்பாம்பு கழிவறையில பிடிப்பட்டதால அங்க கொஞ்ச நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டிருக்கு. இது பத்தின வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா. வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா. வீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா. ஈசன் பெற்ற ஆசை மகனே, இடு இணையே இல்லா துணையே, நாடு நகரம் செழிக்கும் உனை நாடி